அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் ஆடி 3வது வெள்ளிக்கிழமை இன்று இந்த தெய்வத்தை வழிபடுங்க, நம்ம குடும்பத்துல சுபிட்சம் வரும். ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை வீட்டுல மங்கள காரியங்கள் நடைபெற அம்மன் அருள் செய்யக்கூடிய மாதம். இந்த நாள்ல அம்பிகைக்கு விருப்பமான விஷயங்களை செய்து அம்பிகையின் மனம் குளிரும்படி பூஜை செய்ய வேண்டும். அப்படி பூஜை செய்து வீட்டிற்கு அழைத்தால் அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை. அதோடு நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கியிருந்து அருளை வாரி வழங்குவாள் என்பதும் நம்பிக்கை. ஆடி 3வது வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்துடன் வருவதால் இது சிவனுக்கும் உரிய நாள். இந்த நாளில் தம்பதி சமேதராக இருக்கும் சிவ பார்வதியை கேசரி வடை படைத்து வழிபட்டால் கணவரின் ஆயுள் பலம் நீடிக்கும். கணவருக்கு தீர்க்க ஆயுள், 60-80 போன்ற கல்யாணங்கள் காணும் யோகம், வீட்டில் சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடைபெற அம்மன் அருள் செய்வாள் என்று ஆடி 3வது வெள்ளி. ஆடி மாதமும் சரி, ஆடி மாதத்துல வர்ற கிழமைகள் விரதங்கள் இதெல்லாமும் சரி அம்மனுக்குரியது. ஆடி மாதத்தில் அம்மனின் அருளை பெறுவதற்கும் பெண்கள் விரதம் இருப்பதற்கும் மிகவும் ஏற்ற நாள் ஆடி வெள்ளிக்கிழமை. ஆடி மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அம்மனின் ஒவ்வொரு வடிவங்களை பெறுவது ஒவ்வொரு விதமான நற்பலன்களை நமக்கு தரக்கூடியது. ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை இன்றைய ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்திருக்கிறது. இந்த நாளில் அம்மனின் எந்த வடிவத்தை வழிபட வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கலாமா? இன்றைய ஆடி 3வது வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானுக்குரிய மாத சிவராத்திரி நாளுடன் சேர்ந்து வருவதால் இது மிகவும் சிறப்புக்குரிய நாளாகவே கருதப்படுது. சிவனின் அருளையும் அம்பிகையின் அருளையும் பெறுவதற்கு ஏற்ற நாளாக இருக்கக்கூடியது இந்த ஆடி 3வது வெள்ளிக்கிழமை. கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, புரிதல் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் வளர்ச்சி என்பதில்லை, வருமானம் இல்லை என்கிறவர்கள் ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையிலும் அம்மனையும் சிவபெருமானையும் வழிபடுவதும் சிறப்பானது. இந்த ஆடி 3வது வெள்ளியில் செய்ய வேண்டிய வழிபாடு: இன்று மாலை வீட்டில் சிவனின் உருவம் அல்லது அம்பிகையின் உருவ விக்கிரகங்கள் இருந்தால் அவற்றிற்கு பால், பன்னீர், சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம். விரதம் ஏதும் இருக்காமல் பூஜை மட்டும் செய்ய வேண்டும் என்பவர்கள் காலையிலேயே கூட அபிஷேகத்தை செய்யலாம். பிறகு உங்களின் கோரிக்கைகளை மனதார சொல்லி வழிபடலாம். வீட்டில் அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலில் சிவனுக்கும் அம்பிகைக்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு தேவையான பால், அரிசி மாவு போன்ற எளிமையான பொருட்களை கூட வாங்கி கொடுத்து அங்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். படையல் போடும் முறையை பற்றி பார்ப்போம். வீட்டுல அம்மனுக்கு படையல் போட்டு வழிபடும் வழக்கம் உள்ளவங்க அல்லது வழிபடணும்னு நினைக்கிறவங்க ஆடி மாதத்தில் வரும் ஏதாவது ஒரு வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமையில படையல் போட்டு வழிபடுங்க. ஒரு சொம்புல தண்ணீர் நிரப்பி அதுல வேப்பில, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பூ போட்டு அதுல அம்பிகையை ஆவாகனம் செஞ்சு அம்மனுக்கு தலைவாழை இலை போட்டு 5 வகையான சாதங்கள், கூழ், பழங்கள், துள்ளுமாவு, இளநீர் உடைத்து வைத்து படைக்கலாம். ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு அர்ச்சனைக்கு குங்குமம் வாங்கியும் கொடுக்கலாம். ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய கிழமை என்பதை போல் திருவாதிரை ராகுவிற்குரிய நட்சத்திரம். இதனால் கிராம காவல் தெய்வங்களின் கோவில்களில் உள்ள பெண் தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு. பெரும்பாலும் இது நாகாத்தம்மன் என்ற பெயரிலேயே இருக்கும். இந்த பெண் தெய்வங்களை வழிபடுறதுனால வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். வீட்டுல இளம் வயதுல இறந்த கன்னி தெய்வங்களுக்கும் அவர்களின் வயதிற்கேற்ற பொருட்களை வீட்டுல வாங்கி வச்சு படைச்சு அந்த வயதுல இருக்கிறவங்களுக்கு தானமா கொடுக்கறதுனால குடும்பத்துல சுபிட்சம் ஏற்படும். என்ன சொந்தங்களே, இன்றைய ஆடி 3வது வெள்ளி அன்று செய்ய வேண்டிய வழிபாட்டை பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நாளை ஆடி பெருக்கு அப்படின்ற மிகப்பெரிய விசேஷ நாள்னு சொல்லலாம். இந்த ஆடி பெருக்குல தாலி கயிறு மாற்ற நல்ல நேரம், வீட்டுல வழிபடும் முறை பற்றி இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.